परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. हर रविवार जब कभी भी हम परमेश्वर का आराधना करने के लिए यहाँ पर हम इकट्ठे होते हैं, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எப்போதெல்லாம் இங்கே கூடுகிறோமோ हम परमेश्वर का गुण को हम अध्ययन करते हुए उसके आधार पर हम कोशिश करते हैं परमेश्वर को दिल से आराधना करने के लिए। ஆண்டவருடைய குணத்தை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அவரை ஆராதிப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். जब हम परमेश्वर के गुण को हम अध्ययन करते हैं, நாம் ஆண்டவருடைய குணத்தை எப்போது ஆராய்கிறோமோ हमारा आराधना में हम गहराई में हम जा सकते हैं, நாம் அந்த ஆராதனையின் ஆழத்திற்குள்ளாக செல்ல முடியும். क्योंकि परमेश्वर का गुण, परमेश्वर का जो काम, परमेश्वर का जो बातें जो हमारा जीवन में बहुत बड़ा जो परिवर्तन को आराधना में ले आ सकता है। ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த குணாதிசயம் அவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆராதனையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். साथ ही साथ அதோடு கூட जितना परमेश्वर का गुणों को हम अध्ययन करते हैं, ஆண்டவருடைய குணத்தை நாம் எவ்வளவாக ஆராய்ச்சி பண்ணுகிறோமோ उतना ही हमारा जीवन में, हमारा स्वभाव में भी बहुत बड़ा परिवर्तन को हम देख सकते हैं। அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணாதிசயத்திலே மாற்றத்தை பார்க்க முடியும். इसलिए परमेश्वर के वचनों को जब हम दल के रूप में अध्ययन करते हैं, இதனால தான் நம்முடைய ஆண்டவருடைய வசனத்தை ஒரு அடிப்படையாக நம்ம செய்கிறோம். वो यहाँ कलीसिया में भी हमें मदद कर सकता है, அது நம்முடைய சபையிலும் நமக்கு உதவி செய்யும். साथ ही साथ जब हम बाहर जाएंगे, हमारा कार्य में रहेंगे, हमारा परिवार में रहेंगे, हमारे समाज में रहेंगे, वहां भी हमारे गुण में, हमारा जीवन में परिवर्तन को ले आ सकता है. அதோடு கூட மாத்திரமல்லாமல் நாம் வெளியே போகும்போதும் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலும் நம்முடைய வேலைகளிலும் அது நம்மை சரியான பாதையில் நடத்தி செல்வதற்கு உதவி செய்கிறது. आज भी हम एक वचन के आधार पर परमेश्वर के गुण को हम लोग अध्ययन करने के लिए कोशिश करेंगे. இன்றும் ஒரு வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம் ஆராதிப்பதற்கு முயற்சி செய்வோம். मेरे साथ आप खोलिएगा योएल नबी की किताब, उसका दूसरा अध्याय. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 26 और 27वां वचन के ऊपर हम लोग अपना ध्यान को हम लोग आकर्षित करेंगे. 26வது 27வது வசனத்தில் நாம் பார்ப்போம். कोई हिंदी में पढ़ेंगे. योएल नबी की किताब, उसका दूसरा अध्याय 26 और 27. तुम पेट भरकर खाओगे और तृप्त होगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे, जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी. तुम जानोगे कि मैं इस्राएल के बीच में हूँ और मैं यहोवा तुम्हारा परमेश्वर हूँ और कोई दूसरा नहीं है. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. जब हम प्रभु को हम ग्रहण करते हैं, நாம் ஆண்டவரை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ, जब हमारा जीवन को परमेश्वर के लिए हम समर्पण करते हैं, நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுது ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோமோ, न केवल परमेश्वर हाथ पकड़कर हमें अगुवाई करता है, நம்முடைய கரத்தை அவர் பிடித்துக்கொண்டு அவர் நம்மை நடத்துகிறவரா மாத்திரம் இல்லாமல் वो हमें हमारे अंदर में हिम्मत को देने के लिए वायदाओं को देता है. நமக்குள்ளாக ஒரு பலத்தை கொடுப்பதற்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். जब हम बपतिस्मा में आएंगे या हम सेवकाई के लिए अर्पण करेंगे, जब हम पारिवारिक जीवन को शुरू करेंगे, जब हम कुछ भी काम करेंगे, परमेश्वर वायदाओं को देता है. நாம் நம்ம ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் போதும், நம்முடைய ஊழியத்தை துவங்கும் போதும், நம்ம குடும்ப காரியங்களை துவங்கும் போதும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். नया साल सब शुरू होता है, हम सब कोई प्रार्थना के साथ वायदाओं को प्राप्त करते हैं. புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஜெபத்தோடு வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். वो हमारे अंदर में एक नया उत्साह को ले आता है. அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளாக ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. लेकिन कभी-कभी हम महसूस करते हैं, ஆனால் நாம் சில நேரங்களில் அடைய முடியும், जो प्राप्त किया हुआ वचन और हमारा जो वातावरण वो मेल नहीं खाता है. நாம் பெற்றுக்கொண்ட அந்த வசனமும் நம்முடைய சூழ்நிலையும் சரியாக ஒன்று போல அமையாது. शायद ये सुबह के वक्त में हमारा जीवन का हालत भी वैसा हो सकता है. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையும் இப்படியாக காணப்படலாம். जिन बातों को परमेश्वर हमारे लिए वायदा के रूप में दिया, எந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரோ, वो अभी जो हमारा जो प्रेजेंट सिचुएशन है, जो
जो अभी का जो वातावरण के साथ वो मेल नहीं खाता होगा। இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த சூழ்நிலையோடு அது ஒத்துப்போகாத शायद आपका காணப்படலாம். पारिवारिक जीवन के साथ संबंधित कुछ बातें हो सकता है, ஒருவேளை அது உங்களுடைய குடும்ப தொடர்பான காரியங்களாக இருக்கலாம். या आपका सेवा क्षेत्र या सेवकाई का संबंधित भी हो सकता है। ஒருவேளை அது உங்களுடைய ஊழிய சம்பந்தமான காரியங்களாகவும் இருக்கலாம். लेकिन बाइबल बतलाती है ஆனால் வேதம் சொல்லுகிறது जो वायदा देने वाला परमेश्वर वो सर्वशक्तिमान है और सामर्थ्य है उसको पूरा करने के लिए। வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். वैसे ही यहाँ आज परमेश्वर अपने बारे में एक बात को यहाँ पर प्रकट करते हुए हम देख सकते हैं। அதே போல இந்த இடத்துல ஆண்டவர் தம்மை குறித்து இப்படியாக வெளிப்படுத்துகிறார். 26 और 27 ये दोनों वचन के अंत में हम एक ही प्रकार की बात को हम देखते हैं। 26வது 27வது ரெண்டு வசனத்தின் முடிவிலும் ஒரே காரியத்தை நாம் பார்க்க முடியும். यहाँ हिंदी में ऐसा लिखा है, मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। तमिल में थोड़ा सा दूसरे ढंग से लिखा है, தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरे लोग कभी लज्जित नहीं होंगे। ये तमिल और कुछ दूसरा लैंग्वेज में इस प्रकार लिखा है। தமிழ்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, மத்த லாங்குவேஜ்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. मेरी प्रजा या मेरे लोग कभी लज्जित नहीं होंगे। என்னுடைய ஜனங்க எப்பயுமே வெட்கப்பட மாட்டாங்க. शायद ये वचन भी आज के वातावरण में हमारे साथ वो मेल नहीं खाता होगा। ஒருவேளை இந்த வசனம் கூட இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையோடு ஒத்துப்போகாமல் காணப்படலாம். हमारा व्यक्तिगत जीवन में, हमारे और अन्य बातों में, हमारे जो जीवन में कई ऐसे जो बातें हैं हम लज्जित हो जाएंगे, उस प्रकार के जो संदर्भ में शायद अभी हम लोग रखे होंगे। நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது மற்ற காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை நாம் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் காணப்படலாம். ऐसा हो जाएगा क्या? ஒருவேளை வெட்கப்பட்டு போய் விடுவோமோ? इस प्रकार के बातें क्या हो जाएगा? இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடுமோ? उस प्रकार का डर के साथ, भय के साथ शायद आप इस आराधना में बैठे होंगे। இப்படிப்பட்ட பயத்தோடு ஒருவேளை நீங்கள் இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கலாம். आपका जो भविष्य की संबंधित बातें हो सकता है, ஒருவேளை உங்களுடைய எதிர்கால காரியங்களை குறித்து இருக்கலாம். जरूर परमेश्वर वायदा दिया है, உண்மைதான், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது. लेकिन जो अभी का जो बातें आपके अंदर में इस प्रकार का डर को ले आया होगा, क्या मैं अन्य लोगों के सामने, समाज के सामने, परिवार के बीच में क्या मैं लज्जित हो जाऊंगा? ஒருவேளை இந்த சூழ்நிலை உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்கி இருக்கலாம். நான் என்னுடைய குடும்பத்திற்கு முன்பாக, மற்றவர்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு விடுவேனோ? बाइबल बतलाती है, ஆனால் வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन बतलाता है, வேதம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக, परमेश्वर कहता है मेरे लोग कभी लज्जित नहीं होंगे। என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. कभी बदलता नहीं है परमेश्वर। ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதில்லை. परमेश्वर अपने वायदा से कभी पीछे नहीं जाते हैं। அவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து ஒருபோதும் பின்னாடி செல்ல மாட்டார். अगर परमेश्वर आपको बुलाया है, ஆண்டவர் ஒருவேளை உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னார், अगर आपको परमेश्वर ये दुनिया से अलग किया है, தேவன் உங்களை ஒருவேளை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருப்பார் என்று சொன்னார், अगर परमेश्वर आपके लिए एक विशेष दर्शन के साथ यहाँ पर रखा है, ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷித்த தரிசனத்தோடு இங்கே வைத்திருப்பார் என்று சொன்னால், इस सुबह के वक्त में परमेश्वर अपने आप को इस प्रकार प्रकट करने के लिए चाहता है। இந்த காலை வேளையில தேவன் தம்மை இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார். आप कभी लज्जित नहीं होंगे, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. आप कभी लज्जित नहीं होंगे। நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. अगर आप अब्राहम के जीवन को अगर आप देखेंगे, நீங்கள் ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, अब्राहम को परमेश्वर किस ढंग से बुलाया, हम उत्पत्ति की किताब उसका 12वां अध्याय में हम देख सकते हैं। ஆபிரகாமை ஆண்டவர் எப்படியாக அழைத்தார் என்பதை ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். आप मेरे साथ खोलिएगा उत्पत्ति की किताब उसका 12वां अध्याय, उसका 5 वचनों में बहुत सुंदर ढंग से अब्राहम के बारे में बातें वहां लिखा हुआ हम लोग देख सकते हैं। ஆபிரகாம் எப்படி அழைக்கப்பட்டார் என்பதை குறித்து முதல் 5 வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. हिंदी में पढ़ेंगे, पहला वचन से लेकर 3रा वचन तक पढ़ेंगे। यहोवा ने अब्राम से कहा, अपने देश और अपने कुटुंबियों और अपने पिता के घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा, और मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरा नाम महान करूंगा और तू आशीष का मूल्य होगा। जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीष दूंगा, और जो तुझे कोसे
उसे मैं श्राप दूंगा और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे। बहुत बड़ा आशीष और बातों को परमेश्वर वायदा के रूप में यहाँ अब्राहम को देते हुए हम देख सकते हैं। இங்கே ஆபிரகாமுக்கு अनेक ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். 4 और 5 वचनों में हम देख सकते हैं 4வது 5வது வசனத்தில் இப்படியாக பார்க்கலாம். परमेश्वर का कहने के अनुसार कुछ सोचा नहीं, कुछ बातों को किया नहीं, वो ऐसा ही उठकर जैसा बताया गया वैसा ही आगे बढ़ने लगा। ஆண்டவர் சொன்ன வசனத்திற்கு வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து எந்த யோசனையும் செய்யாமல் அதை அவர் அப்படியே நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். बिल्कुल परमेश्वर का बुलाहट के लिए अपने आप को समर्पण करते हुए यहाँ अब्राहम को हम लोग देख सकते हैं। முழுவதுமாக ஆண்டவருடைய அழைப்பிற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இங்க ஆபிரகாமை நாம் பார்க்க முடியும். आज शायद विश्वासियों के रूप में यहाँ पर आप आए होंगे। ஒருவேளை இந்த விசுவாசிகளாக இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். जब परमेश्वर या जीवित परमेश्वर के बातें आपके जीवन तक किसी के द्वारा पहुंचाया गया, आप अपने जीवन को पूरा पूरा परमेश्वर के लिए आप सौंपने के लिए तैयार हुए। யார் மூலமாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டு நம்முடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கலாம். आप अपने परिवार को देखे नहीं, अपना समाज को के ऊपर आप ध्यान नहीं दिए, आप बिल्कुल परमेश्वर के हाथ में सौंपते हुए आप अपने आप को परमेश्वर के राहों में चलने के लिए आप सौंप दिए। உங்களுடைய குடும்பத்தை பார்க்கவில்லை, எந்த காரியத்தை குறித்து யோசிக்காமல் ஆண்டவருடைய வழிக்கு நேராக உங்களை அர்ப்பணித்து வந்திருக்கலாம். यहाँ सेवक के रूप में भी हम लोग यहाँ पर इकट्ठे होंगे। ஊழியக்காரர்களாகவும் நாம் இணைந்திருக்கலாம். जब परमेश्वर बुलाया, ஆண்டவர் அழைத்த போது हम कुछ भी बातों को सोचे नहीं, நாம் எதையும் யோசிக்காமல் இருந்தோம். हम भविष्य के बारे में सोचे नहीं। எதிர்காலத்தை குறித்து யோசிக்கவில்லை. कहीं पुराना जो मिशनरी लोगों से अगर हम पूछेंगे, பழைய மிஷனரிகளிடம் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் शायद आज जो जैसा जो मिशनरी लोग आ रहे हैं वो उसका जो बातें उसका वातावरण वो अलग है। ஆனால் இப்பொழுது வருகிற மிஷனரிமார்களுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசம். थोड़ा बहुत वे लोग जानते हैं कहाँ पर हम उतरेंगे, कहाँ जाएंगे, अगर कुछ भी नहीं है गूगल मैप में सब कुछ डाल के देख लेंगे। எங்கே இறங்குவோம் எங்கே போவோம் என்று கொஞ்சமாவது அவர்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம गूगल மூலமா போக வேண்டிய இடத்திற்கு வந்துருவாங்க. लेकिन आप हमारे बड़े भैया को ले लीजिए या उसके बाद जो कई मिशनरी लोग यहाँ पर आए उन लोगों को ले लीजिएगा। ஆனால் நம்ம பழைய மிஷனரிகள் எல்லாரையும் எடுத்து பார்ப்போம் என்று जब சொன்னால் परमेश्वर बुलाया ஆண்டவர் அவர்களை அழைத்த பொழுது तो कहाँ जा रहे हैं, कहाँ रखे जाएंगे, किस प्रकार का वहां मिनिस्ट्री रहेगा, किस प्रकार का वातावरण रहेगा, क्या दिया जाएगा, कुछ भी मालूम नहीं। எங்க போவோம், என்ன செய்வோம், எங்க வைப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, எதுவுமே தெரியாது. जब 98 में 98 में मैं 17 लोगों के साथ पटना में उतरा ट्रेन से। நான் 1998ல நான் இங்க பீகார்ல பட்னால இறங்கும் பொழுது हम लोग सोचे ठीक है बिहार आ गया, நான் பீகார் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைத்தேன். लेकिन उसके बाद हम लोग 10-12 घंटा हम लोग यात्रा की। ஆனால் அதற்கு அப்புறம் 10-12 மணி நேரம் நாங்கள் பிரயாணம் तो செய்தோம். कहाँ जा रहे हैं, क्या है, कुछ भी मालूम नहीं था। எங்க போறோம் என்ன எதுவுமே தெரியாது. लेकिन हम सेवक लोग सबको ही हम परमेश्वर के बुलाहट के लिए अपने आप को बिल्कुल हम लोग सौंपते हुए यहाँ पर आए। ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை நாம் எல்லாரும் ஏற்று அதற்கு அர்ப்பணித்தவர்களாக இங்கே यहाँ வந்திருக்கிறோம். अब्राहम भी उसी प्रकार अपने आप को सौंपा। ஆபிரகாமும் தன்னை அப்படியாக அர்ப்பணித்தார். लेकिन आप वायदा को देखिएगा, परमेश्वर का आशीष को देखिएगा, बहुत बड़ा है। ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது அநேகமாய் இருந்தது. वो मैं आपको बड़ा बनाऊंगा, आशीष का कारण बनाऊंगा, बहुत कुछ सारे बातें एकदम पॉजिटिवली लिखा गया है। அங்கே பார்க்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாருக்கும் ஆசீர்வாதமா வைப்பேன் என்று சொல்லி எல்லாமே நேர்மறையான காரியங்களாக இருந்தது. नकारात्मक की बातें या एதிர்மறையான वो उस प्रकार की बातें बिल्कुल कुछ नहीं है। அங்கே எதிர்மறையான காரியங்கள் எதுவுமே இல்லை. लेकिन आप अब्राहम के जीवन को अगर आप देखेंगे ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் तो उनका जीवन में कई प्रकार के जो डर या घबराहट उनके जीवन में आने लायक कई प्रकार के वातावरण में वो गुजरते हुए आना पड़ा। ஆனால் அவருடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகள் अनेक சோதனைகள் மூலமாக ஒரு ஆபத்துகளுக்கு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து சென்றார். लेकिन जैसा परमेश्वर वायदा दिया ஆனால் எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ वैसा ही उसको पूरा करते हुए उनको लज्जित नहीं होने नहीं दिया। அதை அப்படியாக நிறைவேற்றி அவரை வெட்கப்படாமல் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். वो लज्जित हो जाएंगे उस प्रकार सोचने लायक कई वातावरण जरूर आया। अनेक சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. நான்
நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று நினைக்கும்படியாக. लेकिन परमेश्वर लज्जित होने नहीं दिया. ஆனால் அவரை தேவன் வெட்கப்பட்டு போக விடவில்லை. आज उस प्रकार के कुछ घबराहट के साथ यहाँ पर आप बैठे होंगे. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். आपका जो सेवकाई के लिए जब आए जो वायदा मिला वो अभी जो है आपके सामने दिखाई नहीं पड़ता होगा. ஒருவேளை நீங்கள் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்குரிய சூழ்நிலை இப்பொழுது இல்லாமல் காணப்படலாம். लेकिन परमेश्वर कहता है ஆனால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், लज्जित होने नहीं दूंगा. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட लज्जित होने नहीं மாட்டார். दूंगा. வெட்கப்பட்டு போக விட क्योंकि மாட்டார். मैंने बुलाया, நானே உன்னை அழைத்தேன், मैंने अभिषेक किया, நானே உன்னை मैंने அபிஷேகித்தேன், दर्शन दिया, நானே உனக்கு தரிசனம் मैंने கொடுத்தேன், नियुक्त किया, நானே உனக்கு மீட்பை கொடுத்தேன். इसलिए मैं लज्जित होने नहीं दूंगा. அதனால் நான் உன்னை வெட்கப்பட்டு போகவும் விட மாட்டேன். यहाँ अब्राहम के जीवन में अगर हम देखेंगे இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் ये பொழுது 12वां अध्याय और 13वां अध्याय पिछले ये सारे बातों को लोग अच्छा से जानते हैं. இங்கே 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் இந்த காரியங்களை குறித்து நாம் நன்றாக तो அறிந்திருக்கிறோம். एक एक बात को हम लोग समझाने के लिए जरूरत नहीं है. நாம் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு நாம் வெளிப்படுத்த தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. लेकिन वो लज्जित होने लायक कुछ ऐसे जो वातावरण है तो उन बातों को मैं थोड़ा सा दिखाने के लिए मैं कोशिश करूंगा. ஆனால் அவர் வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலை சில நேரங்களில் வந்தது, அதை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். यहाँ देखिएगा 12वां अध्याय का शुरुआत में वहां और 7वां वचन में परमेश्वर कहता है अब्राहम से. இங்கே 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். कहां पर कह रहे हैं? எங்கே சொல்லுகிறார்? जब कानान देश पहुंच गए वहां पर प्रभु कहता है. எங்கே கானான் தேசத்தை அவர் சுதந்தரித்தாரோ போகிறாரோ அங்கே அவர் சொல்லுகிறார். कानान देश में आ चुके हैं, वहां पर पहुंच चुके हैं, तब वहां बता रहे हैं. அங்கே அவர் கானான் பட்டணத்திற்கு வந்த பிரகாரம் அவர் சொல்லுகிறார். इसी को मैं आपके जो लोगों के लिए मैं दूंगा, இந்த இடத்தை நான் உன்னுடைய ஜனங்களுக்கு கொடுப்பேன், आपके पीढ़ी के लिए मैं इसी देश को मैं दूंगा. உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். लेकिन थोड़ा सा अगर आप आगे जाएंगे ஆனா கொஞ்சம் நீங்க முன்னாடி போய் பாத்தீங்கன்னா वो वातावरण में परिवर्तन हो रहा है. அந்த சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. कनान देश में रह नहीं पा रहा है, அந்த கானான் தேசத்துல இருக்க முடியல, उनको अन्य देश में जाना पड़ रहा है. அங்க வேற தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. वहां के राजा के सामने डरना पड़ रहा है. அங்க இருக்கிற ராஜாக்கு முன்பாக பயப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. बिल्कुल उनका जो वातावरण चेंज हो गया. அப்படியே முழுவதுமாக அவருடைய சூழ்நிலை மாறிவிட்டது. तब तक जब तक वो कनान देश में था तब तक सब कुछ सही चल रहा था. அவர் கானான் தேசத்துல இருந்த வரைக்கும் எல்லாமே சரியா போய் கொண்டிருந்தது. लेकिन अभी वातावरण में एक प्रकार का परिवर्तन को देखने के लिए मिल रहा है. ஆனால் இப்பொழுது அவருடைய சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. लग रहा है शायद इस प्रकार के बातें जब हमारा जीवन में आएगा, இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வரும் பொழுது हम लोग सोच रहे हैं हाँ परमेश्वर वायदा दिया, परमेश्वर बुलाया, परमेश्वर अलग किया, सब कुछ ठीक चल रहा है. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அழைத்தார், எல்லாம் சரியாக செல்கிறது என்று நினைக்கலாம். अचानक जो है वातावरण चेंज हो रहा है. திடீரென்று சூழ்நிலை அப்படியே மாறுகிறது. हमारे अंदर में बहुत बड़ा घबराहट आने का संभावना है. நமக்குள்ளாக ஒரு பெரிய கலக்கம் உருவாகிறது. क्या मैं लज्जित हो जाऊंगा? ஒருவேளை நான் ஒருவேளை வெட்கப்பட்டு போய் விடுவேனோ? लोगों के सामने, समाज के सामने, दुनिया के सामने, मेरा परिवार लोगों के सामने क्या मैं लज्जित हो जाऊं? மற்றவர்கள் முன்பாக, உலகத்திற்கு முன்பாக, என்னுடைய குடும்பத்தார் முன்பாக நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ? इस प्रकार के बातें शायद पिछले दिनों में हमारे जीवन में हुआ होगा. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய நாட்களிலே வந்திருக்கலாம். या आज के वर्तमान काल में उस प्रकार के चिंता के साथ, घबराहट के साथ यहाँ पर आप बैठे होंगे. ஒருவேளை இன்றைக்கும் இப்பொழுதும் கூட நீங்க இப்படிப்பட்ட ஒரு கவலையோடு அமர்ந்திருக்கலாம். और थोड़ा सा आगे देखेंगे, கொஞ்சம் முன்பாக நாம் போய் பார்க்கும் பொழுது आप 13वां अध्याय में देखिएगा, இங்க 13வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது वहां पर देखिएगा, वहां और जो आगे वो उनका हर बातों में और कुछ चेंजेस को हम लोग देख पा रहे हैं. இங்கே பார்க்கும் பொழுது இன்னும் அவருடைய காரியங்கள் अनेक மாற்றங்கள் जो मिलके साथ में आए, நம்மோடு கூட அவரோடு கூட வந்த, वहां पर कुछ दिक्कत हो रहा है. அங்க வந்தவங்களோடு கூட கொஞ்சம் பிரச்சனை. कुछ लोग वहां पर अलग जा रहे हैं. அங்க இருந்து கொஞ்சம் பேர் பிரிந்து போறாங்க. वहां भी वातावरण जैसा शुरू हुआ वैसा नहीं है, वहां भी कुछ चेंजेस है. எப்படி சூழ்நிலை ஆரம்பமாயிடுதோ அப்படியாக இல்லை, அங்கே கொஞ்சம் மாற்றம். कुछ भी हो जाए, என்ன நடந்தாலும் சரி, परमेश्वर जैसा बुलाया, ஆண்டவர் எப்படியாக அழைத்தாரோ, परमेश्वर जैसा
वायदा दिया ஆண்டவர் எப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணினாரோ उसको पूरा किया। அதை நிறைவேற்றி முடித்தார். वातावरण बदल गया, लोग बदल गए, लेकिन परमेश्वर अपने वायदा में अटल बना रहा। சூழ்நிலை மாறினது, மக்கள் மாறினார்கள், ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே நிலையாயிருந்தார். परमेश्वर सुबह के वक्त में आपसे बातें करने के लिए இந்த चाहता காலை है। வேளையிலே ஆண்டவர் உங்களிடத்திலே பேச விரும்புகிறார். आपके अंदर में शायद कोने में इस प्रकार का विचार हो सकता है, உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படலாம். जैसा मैं सोच रहा था, जैसा मैं देख रहा था, वैसा वातावरण अभी नहीं है। எப்படி நான் யோசித்திருந்தேனே, எப்படி பார்த்தேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை मेरी இப்பொழுது. बातें क्या होगा, என்னுடைய காரியங்கள் என்னவாகும், मेरा बुलाहट क्या होगा, என்னுடைய அழைப்பு என்னவாகும், मेरा अर्पणता क्या होगा। என்னுடைய அர்ப்பணிப்பு என்னவாகும். जितने लोगों को मैं हिम्मत के साथ बोल के आया, मैं परमेश्वर का मिशनरी के रूप में सेवा करने के लिए मैं जा रहा हूं। எத்தனையோ பேர் முன்னாடி நான் பெருமையாக நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேனே, क्या मैं इन बातों को मैं पूरा कर पाऊंगा। இந்த காரியங்களை என்னால் செய்து முடிக்க முடியுமா? जरूर वायदा है, வாக்குத்தத்தம் இருக்கிறது உண்மைதான். लेकिन शायद कुछ ऐसा घबराहट हमारे अंदर में रहने का संभावना है। ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் நமக்குள்ளாக இருக்க வாய்ப்பு உண்டு. लेकिन परमेश्वर पूरा किया। ஆனால் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். यहाँ अब्राहम का एक गुण को हम लोग देख सकते हैं। இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்க முடியும். वातावरण बदला, लोग बदल गए, लेकिन वो किसी एक जन के लिए भी बुराई नहीं किया। ஆனால் சூழ்நிலை மாறியது, எல்லாம் மாறினார்கள், ஆனால் அவர் ஒரு மனிதரை கூட அவர் தவறாக எதுவும் செய்யவில்லை. वो किसी को बुराई नहीं किया, அவர் ஒருவரை பற்றி எதுவும் சொல்லவில்லை. वो भलाई करते रहा लेकिन बुराई नहीं किया। அவர் நன்மை செய்து கொண்டிருந்தார், ஒருத்தருக்கு தீமை செய்யல. और एक बात को हम लोग यहाँ देख सकते हैं, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். वायदा जरूर मिला, लेकिन उसका बिल्कुल कुछ भी बातों को वो या एक मुट्ठी भर का बादल को भी नहीं देख पा रहा है। வாக்குத்தத்தம் வந்தது உண்மைதான், ஆனா அது நிறைவேறுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே அங்க பார்க்க முடியல. थोड़ा सा बादल भी दिखाई नहीं दे रहा है, கொஞ்சோண்டு கூட எதுவுமே அதுக்கு அறிகுறியே இல்ல. वो कुछ भी दिखाई नहीं दे रहा है। அந்த சிறிய மேக அளவு கூட அந்த எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. वो 1 साल 2 साल 3 साल नहीं, 24 साल हो गया। ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி இல்ல, எத்தனை வருஷம், 24 வருஷம் ஆச்சு. अगर उस प्रकार का वातावरण में अगर अभी हम लोग है, तो हमारा अंदर में इस प्रकार का घबराहट आने का संभावना है। ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாமும் இருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கும் வர வாய்ப்பு உண்டு. लगभग 24 साल हो गया, कुछ भी दिखाई नहीं दे रहा है। 24 வருடங்கள் ஆயிற்று, ஒண்ணுமே நடக்கலங்க. कम समय नहीं, बहुत 24 साल, கொஞ்ச நாட்கள் இல்ல, 24 வருடங்கள் कुछ भी नहीं हुआ। ஒரு மாற்றமும் நடைபெறவில்லை. शायद बहुत सालों से जो परमेश्वर वायदा दिया या परमेश्वर हमसे बातें किया, उसी में कुछ भी बातों को हम देख नहीं पाते होंगे। अनेक வருடங்கள் ஆகியும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய காரியங்கள் எதுவும் ஒருவேளை தென்படாமல் காணப்படலாம். लेकिन परमेश्वर कहता है, ஆனால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், जैसा मैं अब्राहम को लज्जित होने नहीं दिया, எப்படி ஆபிரகாமை நான் வெட்கப்படவில்லையோ, मैं आपको लज्जित होने नहीं दूंगा। நான் உன்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். लेकिन यहाँ भी अब्राहम के जीवन में देखते हैं, ஆனால் இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது कुछ भी दिखाई नहीं दिया, ஒன்றுமே தென்படவில்லை. लेकिन परमेश्वर के साथ संबंध, परमेश्वर के साथ जो बातें और बातों को सुनना और हर बातों को वो अपना जीवन में अनुभव करते रहा। ஆனால் அவர் தம்முடைய ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிற காரியங்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிற காரியங்கள், இந்த காரியங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். जहां जाता है वेदी बना देता है, அவர் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் பலிபீடம் செஞ்சிட்டாரு. जहां जाता है वो परमेश्वर की बातों को सुनता है, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். परमेश्वर के साथ अपना संगति को बना के रखा। ஆண்டவரோடு அவரோடு உள்ள அந்த உறவிலே அவர் சரியாக காணப்பட்டார். आज हमारे सामने कुछ भी दिखाई नहीं दिया, कोई बात नहीं। இன்றைக்கு நம்முடைய காரியங்களில் ஒன்றுமே தென்படவில்லை, பரவாயில்லை. जब हम परमेश्वर के साथ हमारा रिश्ता को बना के रखेंगे, நாம் எப்பொழுது ஆண்டவரோடு அந்த உறவை நாம் வைத்திருக்கிறோமோ சரியாக, परमेश्वर हमें लज्जित होने नहीं देगा। ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். और एक बात को भी हम लोग देखते हैं, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். यहाँ पर आप रोमियो के पत्र उसका 4 अध्याय को जब हम देखते हैं, ரோமர் 4வது அதிகாரத்தை பார்க்க போவோம் என்று சொன்னால், वहां लिखा है उनका शरीर सब कुछ मर गया। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவங்களுடைய சரீரம் முழுவதுமாக செத்து போயிற்று என்று. रोमियो के पत्र उसका 4 अध्याय का 20 और 21वां वचन को देखेंगे। ரோமர் 4:20-21 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், हिंदी में पढ़ेंगे रोमियो के पत्र उसका 4 अध्याय 20 और 21। और अविवासी होकर परमेश्वर की प्रतिज्ञा पर संदेह किया, पर विश्वास में दृढ़ होकर परमेश्वर की महिमा की।
और निश्चय जाना कि जिस बात की उसने प्रतिज्ञा की है वह उसे पूरा करने में भी सामर्थ है। 19वां वचन में लिखा है 19வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, वो अपना शरीर मर गया उसके बारे में कोई चिंता नहीं किया, தன்னுடைய சரீரம் செத்து போனதை குறித்து அவங்க ஒருபோதும் அவங்க கவலைப்படல. वो परवाह नहीं किया, वो चिंता नहीं किया, उन सारे बातों में ध्यान नहीं दिया। அந்த காரியங்கள் மேல அவங்களுடைய கவனமே போல. वो परमेश्वर के ऊपर अपना विश्वास को मजबूत बना के रखा। ஆண்டவர் மேலே தன்னுடைய விசுவாசத்தை உறுதியாக வைத்திருந்தார்கள். शायद आपके नजर में या अन्य लोगों के नजर में आपके ऊपर जो दर्शन है, परमेश्वर का योजना है, बिल्कुल खत्म हो गया करके आप सोचते होंगे। ஒருவேளை ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த தரிசனம் ஒருவேளை செத்து போயிற்று என்று மற்றவர்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்கலாம். आप अपने आप में भी आप सोच सकते हैं, நீங்களும் உங்களை குறித்து அப்படியாக நினைத்துக் नहीं கொண்டிருக்கலாம். बस सब कुछ खत्म, எல்லாமே முடிந்தது, नहीं அவ்வளவுதான், सब खत्म हो गया, எல்லாம் முடிந்து போச்சு, बस अभी ऐसे ही चलेंगे, இனி இப்படிதான் போகும், बस आगे हम कुछ नहीं कर सकते இனி हैं, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, अभी कोई उम्मीद नहीं है, இனி எந்த ஒரு நம்பிக்கையும் अभी இல்லை, बिल्कुल जो है उसके लिए मौका नहीं है। இனி அதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. यहाँ अब्राहम के जीवन में वैसा ही हम बातों को இங்கே देखते हैं, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படியே பார்க்க முடியும். अभी कुछ नहीं होने वाला है, அப்படி இப்போ ஒன்றும் நடக்க முடியாது. लज्जित होना ही पड़ेगा, இங்கே நம்ம வெட்கப்பட்டு कुछ भी போய்தான் उम्मीद नहीं है, கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. लेकिन अपना विश्वास को बना के रखा। ஆனால் தம்முடைய விசுவாசத்திலே அவர் உறுதியா இருந்தார். शायद हमारे आंखों के सामने हमारा जीवन भी ऐसा दिखाई पड़ता होगा। ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையும் இப்படியாக காணப்படலாம். परमेश्वर चाहता है ஆண்டவர் விரும்புகிறார், जैसा अब्राहम विश्वास किया ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ वैसा ही हम भी अपना विश्वास को बना के रखें। நாமும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்த हमारे வேண்டும். लिए जो सहायता करने वाले उस परमेश्वर के ओर हमारे आंखों को रखेंगे, நமக்கு உதவி செய்கிற தேவனை நோக்கி நம்முடைய கண்கள் பார்க்க उस வேண்டும். पर्वत की ओर हमारे आंखों को बना के रखेंगे அந்த கண்மலை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். जो हमें कभी भी लज्जित होने नहीं देगा, அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட जो மாட்டார். अपना वायदा में विश्वास योग्य है, அவர் நம்முடைய வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ளவராக இருக்கிறார். जो अपना वायदा में उसको पूरा करने के लिए वो सामर्थ्य परमेश्वर है, அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் वो இருக்கிறார். आज भी जीवित है। அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். जैसा आज हम लोग देखें वैसा ही परमेश्वर हमारे जीवन में भी बर्ताव करने के लिए चाहता है। அவர் நாம் எப்படியாக என்று பார்த்தோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்பட விரும்புகிறார். आपको कभी लज्जित होने नहीं देगा, உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். वातावरण कुछ भी होने दीजिएगा, சூழ்நிலை எப்படியாக வேணாலும் காணப்படலாம், और आपके सामने कुछ भी आपका वायदा के संबंधित बातें दिखाई नहीं पड़ता होगा, ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் எதிர்காலங்கள் எல்லாம் எருமையாக காணப்படலாம், आपके नजर में लगता होगा नहीं उसमें कुछ काम होने का बिल्कुल संभव नहीं है, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கலாம். लेकिन हम परमेश्वर के साथ हमारा संगति को बना के रखेंगे। ஆனால் ஆண்டவரோடுக்குள்ள அந்த உறவை நாம் சரியாக வைக்கும் பொழுது, जब हम ऐसा एक निर्णय लेंगे मैं किसी के लिए बुराई कभी नहीं करूंगा, நான் ஒருபோதும் மற்றவர்களுக்காக தீமை செய்ய மாட்டேன், जितना भी मुझे लोग तंग करें या कुछ भी करें दबाव दिए, ऐसा एक निर्णय हम लोग लेंगे मैं कभी भी दूसरों के लिए बुराई की बातों का कभी सोचूंगा नहीं। எவ்வளவுதான் எனக்கு அழுத்தம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஒருபோதும் மற்றவர்களுக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். जब हमारा विश्वास को जैसा अय्यूब कहता है अगर मैं मर भी जाऊं, वो मुझे घात भी किया, मुझे मार भी डालें, मैं परमेश्वर के ऊपर भरोसा रखूंगा। எப்படி யோபு சொன்னாரோ, நான் செத்து போனாலும் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் உள்ள வைத்த விசுவாசத்தை மாற்ற மாட்டேன். अगर इन बातों में हम ध्यान देंगे, இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனம் வைப்போம் என்று சொன்னால், हमारा वातावरण कुछ भी क्यों न हो, நம்முடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், हम चिंता करने का कोई जरूरत नहीं நாம் है। கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை. हमारा परमेश्वर जीवित है, நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் हमारा இருக்கிறார். परमेश्वर सर्वशक्तिमान है, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो हमें लज्जित होने नहीं देगा। அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். आइए इन बातों